ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை வேக வச்சுட்டேன். இதை தோலை எடுத்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். முட்டையோட தோலை எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு முட்டையும் கரெக்டாக பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் உருளைக்கிழங்கு நீளமாக சீவி போடலாம். கேரட் நீளமாக சீவி போடலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் போடலை, வெறும் வெங்காயம் மட்டுமே நான் போடுறேன். 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதையே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு தட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதையே என்ன செய்யணும், உங்களோட உள்ளங்கையில் வச்சு செய்யணும். உள்ளங்கையை நல்லா எடுத்துட்டு 1 ஸ்பூன் இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்து உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு முட்டை, பாதி முட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே வச்சிடணும். அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா இந்த பாதி முட்டை தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் இது உள்ளங்கையில் வச்சு செய்யணும். இதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணது வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு, நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ முட்டையில் நம்ம கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக பொரித்து எடுக்க நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரே ஒரு முட்டை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொன்று ரெடி பண்ணி இன்னொன்றையும் நான் போட்டுட்டேன். இது நல்லா வேகணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஃப்ளேம் சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சம் வெந்தயம் ஒரு கத்தியை வச்சு லேசாக அதை திருப்பி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம முட்டையில் நிறையா ரெசிபி செய்வோம். ஆனால் இது மாதிரி ஒரு தடவை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி 1 டைம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி மீதி இருக்கிற எல்லா முட்டையும் ரெடி பண்ணி பொரித்து எடுத்துடலாம். சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி. இதே நீங்கள் சாதத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்யலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தால் கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சாயந்தரம் டீ காஃபியோடு சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாதத்துக்கு சைடிஷ் எதுவும் இல்லை அப்படின்னா கூட, காய்கறி வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் 1 டைம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே, எப்படி செஞ்சேன்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க.
அது மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் நான் முட்டையில் செய்வோம். இது மாதிரி ஒன் டைம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.